ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கல்கி படம் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை போயிட்டு நம்ம இப்போ வந்துட்டு பப்ளிக் ரிவ்யூ எடுக்க போறோம். ஹலோ லைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3. ஹலோ ஹலோ லைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3. ஹலோ யோ என்னையா குறவர்னு கேக்குது. பொதுவாகவே எங்க ஊர்ல கிரௌட் அவ்வளோ வராது. இங்க பார்க்கும் போதே கிரௌடு வந்திருக்கா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கிரௌடு வந்திருக்கா இல்லையான்னு. இருக்கிறீங்களா ப்ரோ? ஆல்ரெடி ஆனர் ரிவ்யூ எடுக்கலாம் தான் இருந்தேன். 150 ரூபா வேஸ்ட் தான். 150 ரூபா வேஸ்டா? இன்னொருத்தர் வேற உள்ள உட்காந்துருக்காரா ப்ரோ? யூடியூப்ல போட போறியா? ஆமா, ஏதாவது போட்டுக்க இருந்தாலும் இதான் உண்மை. சரி சரி. என்னன்னே புரியல, கதையே புரியாம சொல்லாத நீ. சொல்ல முடியாது இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ரோ இப்பதான் போகுது. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரிஞ்சிச்சு மீன்ஸ் அந்த டயலாக்ஸ் சம்பந்தமில்லாத காமெடி அதெல்லாம் கொஞ்சம் வேகா கொண்டு போச்சு. அது தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸ்டோரி கூட கொண்டு போயிருக்கலாம். பிரபாஸ் இன்ட்ரோ அது அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஹீரோவுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஸ்டோரியா பார்த்தா பெஸ்டா இருக்கும். நம்ம ஹீரோன்லாம் பார்க்க தேவையில்லை. அது தேவையில்லாம இந்த காமெடிஸ்லாம் அதுக்கு ஒட்டவே இல்லை. சப்ஜெக்ட் உள்ள போயிருக்கலாம், கொஞ்சம் இழுத்துருக்க தேவையில்லை. இப்போ சப்ஜெக்ட்ல போதும். சைன் ஆஃப் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லா இருக்கும் பாக்குறேன். படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய இது மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவங்க ஒரு கதை வச்சிருக்காங்க, அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே போகுது. ஸோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது போகுது இல்ல. ஒரு ஹாஃப்ல வந்து இவங்களோட பிரபாஸோட சைட்ல போகக்கூடியது, இன்னொரு சைட்ல அவர் இருக்கக்கூடியது. அது பேர் என்னடா? இன்னொரு ஹாஃப் அவங்க இருக்கிறது பேரு. ஸோ அது மாதிரி போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா போகுது. மற்றபடி கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஜாலியா அந்த மாதிரியான மொமெண்ட் கிடையாது. சுப்ரீம். ஆமா. சோ அது ஒரு என்டர்டைன்மெண்டான கண்டென்ட் இல்ல. இல்ல சம்திங் ஏதோ சொல்ல வராங்க படத்துல. அதாவது வந்து செகண்ட் ஹாப்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு யாரோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெயிட் பண்றதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா அதான் படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இல்ல. ஜஸ்ட் அது கமல்லே கண்டுபிடிக்க முடியலங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த வாய்ஸை வச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி அது நல்லா திங்கிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கமலுடைய வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா மைனூட்டா திங்க் பண்ணி நிறைய வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு வராப்ல காட்டினாங்க ஸ்டார்டிங்ல. அவர் வந்துட்டு யாரா இருக்கும், எந்த கேரக்டர் வந்துட்டு தமிழ் ஆக்ட்ரஸ்லயோ எந்த இந்தியன் ஆக்ட்ரஸ்லயோ யார் வச்சா கரெக்டா இருக்கும்? அவர் ட்ரெய்லர் கூட நானும் பாக்கலங்க, யார எடுத்தாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி துல்கரை காட்டிட்டாங்க, வேற யாரு இருக்கா அந்த படத்துல தெரியல. இவர் அமிதாபா கிருஷ்ணர் வந்துட்டு யாரு கிட்ட போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல ப்ரோ. அதான் எனக்கு எந்தெந்த கேரக்டர் கூட தெரியாது. ஜஸ்ட் கூப்பிட்ட உடனே நான் வந்தது. யாரு நிறைய கேரக்டர் இருக்குல்ல, நமக்கு எந்த கேரக்டர்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? படம் குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்கலையா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரிவ்யூ தான் சொல்லிட்டு போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? கதையே புரியல. கதையே புரியல. தூங்கிட்டீங்களா? தூங்கலாம் இல்ல, இப்பதான் இன்ட்ரோல தான் கதை வந்திருக்காங்க. இங்கதான் பார்த்தேன். பிரபாஸ் இன்ட்ரோ ஓகே. ரொம்ப மாசா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. படம் வந்து மகாபாரத கதைகளை பத்தி கதைகளுக்காண்டி எடுத்துருக்காங்க. 7 பார்ட் இருக்கு. Can you catch my point? It's nice, no? Varta mame. Can you catch my point? Tell me. Catch pa. It's nice, no? Varta mame. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.